ஒரு உண்மையான நிகழ்வு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு அவலங்களும் ஒவ்வொரு மனிதன் தன் மனசுலேயே போட்டு புதைச்சின்னு இருக்கிறதால பல தவறுகள் வெளிப்படையாக இங்கே நடந்துட்டுருக்கு. அப்படி ஒரு தவறுகளை தான் நான் இப்போ உங்கள் மத்தியில் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அது தவறுனே யாருக்கும் தெரியாது. அதுதான் பெரிய கொடுமை. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க கூட்டம். வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா. எனது நண்பர் ஒருத்தர் இந்திரா காந்தி மருத்துவமனை புதுச்சேரி அரசின் கீழே செயல்படுது. அங்கே அவர் உடல்நிலை சரியில்லாமல் பெட்டில் இருக்கிறத பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் பெட்டில் படுத்திருந்தார். குளுக்கோஸ் ஏறி இருந்தது. அவர் யூரின் வருதுன்னாரு. நான் மட்டும்தான் அவர் கூட அங்கே இருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ போய் என்ன செஞ்சேன், அங்கே இருந்த பணியாளர்கிட்ட இது போல் யூரின் வருதுன்னா எடுத்து விட்டாங்க. அப்புறம் அவர் யூரின் போயிட்டு வந்தார். அப்புறம் திரும்பி குளுக்கோஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் யூரின் வருதுன்னு சொன்னார். போய் சொன்னேன். திரும்பி எடுத்து விட்டாங்க. அப்புறம் திரும்பி யூரின் போயிட்டு வந்தார், போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சென்று திரும்பி யூரின் வருது அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் அவர் கிட்னியில் கல் இருந்ததால் அதுக்காக தான் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, யூரினை அடக்காதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருந்தாலும் அது அந்த ஒரு பயம் இருக்கும்ல. அதாவது மருத்துவர் சொல்வதை நோயாளிகள் கடைப்பிடிக்கணுன்றதால அவர் போயின்னு இருந்தார். அப்போ 3வது முறை யூரின் வருது இவர் சொல்லும்போது நான் போய் அங்கே இருந்த பணியாளர்கிட்ட ஒருத்தர்கிட்ட, ஒரு சின்ன பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளை, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். நான் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க சும்மா இவருக்கா பார்க்க முடியும், எப்போ பார்த்தாலும் யூரின் வருது, நான் அடக்கிக்கணுங்க, மற்ற வேலை பார்க்க வேணாம், இவரையே பார்த்துருந்தா என்ன வருது, கொஞ்சம் அடக்கணும், அடக்கி இருந்துட்டு பொறுமையாக போவேன் தான், சும்மா யூரின் வருதுன்னா எடுத்து விட்டு இவருக்கு போட்டணும், இவருக்கு மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு. இப்போ நான் பேசுகிறவங்க பாருங்கள், இதை விட கொஞ்சம் இன்னும் வேகமாக பேசினார். எனக்கு கடுமையான கோபம் தான், ரொம்ப கோபம் உச்சம் போச்சு. ஏன்னா சூழல் எனக்கு தெரியும். ஒரு கிட்னி கல் இருக்கிறவங்க, கல் எதனால் வருது, அவங்க தண்ணி குடிக்கும்போது அவங்க யூரின் போகிறது, கல் வெளியே வர்றதுக்கு தான் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. அவர் அவ்வளோ கடுமையாக பேசினார். என் கோபத்தை கட்டுப்படுத்தினேன். ஏன்னா நாம் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்கோம், அவருக்கு நம்ம வேதனை கொடுத்துடக்கூடாதுன்றதால நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அப்புறம் கழட்டி விட்டார். அதுக்கப்புறம் என் நண்பர் அவரை எடுத்துகிட்டு யூரின் போகிறதுக்கு பழகினார். இதுதாங்க இன்னைய நிலை. இதில் இதே விஷயத்தை அதே நபர் தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சாருன்னு நினச்சிங்க, பாத்ரூம் இட்டும் போய் சூத்து கழுவி விடுறதுக்கு கூட அவங்க ஒரு பில்லை போட்டு சிரிச்ச முகம் மாறாமல் செய்யக்கூடிய தன்மை தான் இன்றைக்கி நடக்குது. இதெல்லாம் எதனால்? அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்க தனியாக கிளினிக் வச்சுருக்கும்போது அவங்க அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற ஏழ்மை நிலை நோயாளிகளை அச்சுறுத்தி, பயத்தை ஏற்படுத்தி, அவமானப்படுத்தி, அதே நபர்கள் தனியார் மருத்துவமனைக்கு வரும்போது அவர்களிடம் கொஞ்சி குழாவி அப்படியே அன்பு செலுத்துவதற்கு இவர்களை விட நிகர் வேற யாரும் இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்துவதால் இங்கே அரசு மருத்துவமனையில் பல பேரை ஒரு பொருட்டாக கூட சீண்டாமல், எல்லாரையும் சொல்லலை, சில மனிதாபிமானம் உள்ள ஏழ்மை நிலையில் பிறந்து கஷ்டத்தை நினச்சி வளர்ந்த எண்ணற்ற நிறையா பேர் அந்த மனிதாபிமான அடிப்படையோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய சல்யூட்டு, வணக்கம், சிரம் தாழ்த்திய நன்றிகள். ஆனால் இதுபோல் நபர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் ஐயா, தனியார் மருத்துவமனையில் அவங்க கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவும் அரசு மருத்துவமனையில் மக்களுடைய வரிப்பணத்தில், இதே மக்களுடைய வரிப்பணத்தில் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்ற கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்ததுன்னா இந்த நிலை நீடிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, இப்போ பன்னி இருக்குதுல்ல, பன்னி அது கூட அதனுடைய பசிக்காக தான் கண்டதையெல்லாம் சாப்பிடும். ஆனால் நம்ம மனித இனத்தில் சில பேர் இருக்காம்பாரு, அந்த பணத்துக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அந்த நிலை தாங்க இன்றைக்கி பல துறைகளில் இருக்குது. அரசு துறைகளில் பணி செய்கிறவங்க அவங்க வேறு எந்த பணியை அவங்க மறைமுகமாகவோ இல்லை வெளிப்படையாகவோ அவங்க செய்ய துணிச்சல் இருக்குதுன்னா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இந்த அரசுன்னா எதை சொல்கிறது, எடுக்கக்கூடியவங்க ஒழுங்காக இருந்ததுன்னா எப்படி இதெல்லாம் நடக்கும்? இந்த துறையுடைய மேல் அதிகாரிகள் இல்லை அரசியல்வாதிகள்
சரியான முறையில் அவர்கள் கவனத்திற்கு இந்த தகவல் தெரிந்து நடவடிக்கை எடுத்தால் இதுபோல் அவலங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் நடக்காது. ஏன் இந்த தகவல் நடந்து ரொம்ப நாள் ஆகுது. அதே நபரை நான் தனியார் கிளினிக்கில் மானங்கட்டத்தனமாக பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கொடுமை. இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும், எல்லா துறைகளையும் கவனிக்கணும். எல்லா துறைகளையும் அரசு துறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தனியாக ஒரு தொழிலை அரசு துறையில் இருக்கின்ற பலவிதமான திருட்டுக்களை செய்து தனியாக ஒரு தொழிலை உருவாக்கி சொகுசாக உல்லாசமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்களிடம் எவ்வளோ இருக்குதோ அத்தனையும் பறிமுதல் செய்யணும். இது உண்மையிலே நல்ல அரசாக இருந்தால், கடைக்கோடியில் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தால் இந்த தகவலுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கான அத்தனை ஆதாரங்களும் எங்களிடம் இருக்குது.